விஜய் டிவி பாக்யலட்சுமி சீரியல் வேற லெவல் கதைக்களத்தோடு அப்படியே நகர்ந்துட்டு இருக்குதுங்க. இந்த நிலையில் கோபி சமையல் போட்டியில் ஆரம்பத்தில் விருப்பம் இல்லாமல் பங்கு பற்றினாலும் கூட பாக்யா இதில் கலந்து கொள்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரிந்ததுமே என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், எப்படியாவது இதில் ஜெயித்துடணும்பா அப்படின்னு சொல்லி அவரும் களமிறங்குறாரு. இதில் என்ன செய்கிறாருன்னா, புதிய புதிய செப்களெல்லாம் அறிமுகப்படுத்தி போட்டியை இன்னும் தீவிரப்படுத்துகிறாரு. இருந்தாலுமே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், அவர் கேக் செய்கிறதுக்காக எடுத்த எல்லா முயற்சிகளும் தோல்வி அடைந்து கேக்கும் கருகி போயிடுது. இருந்தாலுமே நடுவர்களுடைய அட்வைஸ் படி அடுத்து என்ன செய்யறாரு, சமையல் எப்படியாவது கலக்கி பாக்யாவை ஜெயித்துடணும்பா அப்படின்னு சொல்லி வேற லெவல்ல ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்யறாரு. இந்த நிலையில இனியா இங்க ஒரு ட்விஸ்ட்டை வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி யாருமே நினைக்கலங்க. தன்னுடைய நண்பர்களோட நான் பர்த்டே பார்ட்டிக்கு போறேன் அப்படின்னு சொல்லி கூறிட்டு அவங்களுடைய நண்பர்களையும் கூட்டிட்டு என்ன செய்யறாங்கன்னா, இனியா பப்க்கு போறாங்க. அங்க போயிட்டு ஏற்பட்ட பிரச்சனையில் போலீசார் இவங்களை கைது செய்யறதுக்கான நடவடிக்கைகளை எடுக்கிறாங்க. ஆனா அங்க வரக்கூடிய ராதிகா என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, தனக்கு தெரிந்த உயர் அதிகாரிகளிடம் பேசி இனியாவை அவருடைய தோழிகளை மீட்டெடுத்துடுறாங்க. இருந்தாலுமே ராதிகா சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, பாக்யா இந்த இடத்துக்கு வந்தா மட்டும்தான் இனியாவை இந்த இடத்துல இருந்து விடுவேன், இல்லைன்னா விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த இடத்துக்கு வரக்கூடிய செலியன் என்ன செய்யறாருன்னா, பாக்யாவுக்கு கால் பண்ணி உடனடியாக அந்த இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுறாரு. போட்டியை பாதியிலேயே இடைநிறைத்து செல்வியிடம் ஒப்படைச்சிட்டு பாக்யாவும் ஈஸ்வரியும் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இனியாவை பார்க்குறதுக்காக வராங்க. இந்த நிலையில் அங்கே வந்ததுமே என்ன செய்கிறாங்கன்னா, ராதிகா நான் இனியாவை விடுவிக்க மாட்டேன், இருந்தாலும் ஒரு விஷயத்த சொல்கிறேன் என்ன அப்படின்னு சொன்னால், என்னுடைய மகளான மையுவை நீங்கள் என்ன செஞ்சீங்க, சின்ன பொண்ணுன்னு பார்க்காம கூட கோர்ட்டில் கொண்டு நிப்பாட்டினீங்க. ஆனால் உனக்கு உன்னுடைய பொண்ணு பெரிய தண்டனை ஒன்று கொடுத்துட்டா அப்படின்னு சொல்லி பதிலடி கொடுக்குற மாதிரி சில விஷயங்களையும் சொல்றாங்க. அதோட பரிதபிப்போடு ஓடி வரக்கூடிய இந்த பாக்யா ராதிகா செய்த உதவிக்காக நன்றியும் சொல்லிட்டு இனியாவை அழைச்சிட்டு போறாங்க. இருந்தாலுமே தன்னுடைய வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத பெரிய ஒரு தண்டனையை தன்னுடைய மகள் எனக்கு கொடுத்துட்டாலே அப்படின்னு சொல்லி ரொம்பவே மன உளைச்சலில் பாக்யா இருக்கிறாங்க. இந்த போட்டியை பொறுத்தளவில் என்ன செய்கிறாங்கன்னா, செல்விக்கு என்ன செய்கிறதுனே தெரியாமல் அவங்க பரிதவித்துட்டு இருக்கிற நிலையில் போட்டியில் செல்வியுடைய டீம், அதாவது பாக்யாவுடைய டீம் அப்படியே தோல்வியை தழுவிடுறாங்க. கோபி இந்த இடத்துல வெற்றி அடைந்ததாக காட்டப்பட்டிருக்கு. இறுதியில் கோபி என்ன செய்கிறாருன்னா, செல்வி கிட்ட பேசுகிறாரு. ஏன் உன்னுடைய பாக்யா என்ன செய்கிறாங்க, பயந்ததும் ஓடிட்டாலா, நான் வின் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு அப்படின்னு சொல்லி, இல்ல பாக்யா அப்படி செய்யக்கூடியவங்க இல்ல, இனியாவுக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கறனால தான் அவங்க போயிட்டாங்க அக்கா அப்படின்னு சொல்லி செல்வி எல்லாம் எடுத்து கூறுறாங்க. இப்போ கோபியை பொறுத்தளவுல ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டாரு. இனியாவுக்கு என்னாச்சு 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 அப்படின்னு சொல்லி. இதே மாதிரி தொடர்ந்தும் சீரியல்களை நீங்க பார்க்கணுமா, மறக்காம ஷர்மி ஒஃபிஷியல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து பாக்யலட்சுமி சீரியல் பற்றிய புதிய புதிய அப்டேட்களோடு நான் உங்களை சந்திக்கிறேன்.